இந்த புதிய மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்கான நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் மிக வேகமாய் நம் கவனத்தை செலுத்துவோம். உபாகமம் 28, Deuteronomy 28:8. உபாகமம் 28:8 அன்றைக்கு மாம்சரீக இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கிற நமக்கு தேவன் தருகிறார். ஆமென். உபாகமம் 28:8 எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது? அந்த வாக்கு தத்தம் எப்படியாக இருக்கிறது? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உன்னை ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உன் என்கிற இடத்திலே என் என்று சொல்லி, எனக்கு என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆயத்தமா இருக்கிற இடத்துல, as you are seeing it on the screen, I would like to request you to read along with me with one word in one accord. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலைகளிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். Once more, கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலைகளிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் கையிடுகிற எல்லா வேலைகளிலும். சொல்லுங்க, ஆமென். என் கை எந்த காரியத்தில் வைக்கிறதோ அந்த எந்த வேலையா இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்கும். ஏனென்றால் உங்க களஞ்சியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படி தேவன் தீர்மானித்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எல்லாருமே பணக்காரங்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? அப்படி கிடையாது. நம்ம லைஃப்ல பண கஷ்டமே வரக்கூடாது, பண கஷ்டம் வருவது ஆண்டவருடைய சித்தம் இல்லை அப்படின்லாம் சொல்ற ஒரு பிரசங்கியார் நான் கிடையாது. ஏன்னா உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. இந்த பொருளாதார கஷ்டங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு அநேக பாடங்களை நமக்கு சொல்லி தருகிறது. அதனாலதான் பொருளாதாரத்தை வைத்தே தேவன் அநேக உவமைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ மனிதனுடைய இருதயம் அங்க இருக்கிறது. Where the treasure is, the man's heart is also there. அந்த பொக்கிஷம் இருக்கிற இடத்துல இருதயம் இருக்கிறதுனால தேவன் அந்த பொருளாதாரத்துடைய ஒரு நிலை, ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு பேருக்கும் இருப்பதை அறிந்து அதை வைத்து தேவன் அநேக உவமைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேவை வந்துச்சு. நீங்க வேத வசனத்துல வாசிக்கலாம். ஒரு இடத்துல டாக்ஸ் பே பண்றதுக்காக அவருக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த வரி பே பண்றதுக்காக ஒரு இடத்துல காசு இல்லாத பொழுது அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமென். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், உங்க தேவைகளின் மத்தியில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆமென். நம்ம என்ன செய்யறோம்? மனிதர்களா இருக்கிற நாம் ஒரு தேவை வரும்பொழுதுதான் அற்புதரை நாடுகிறோம். ஆமாவே இல்லையா? அந்த தேவையில்லாத பொழுது அந்த அற்புதரையும் நம்ம தேடுவதில்லை. சில நேரத்தில் நம்முடைய பெருக்கத்தினால், சில நன்மைகளினால நாம் அற்புதரை மறந்து விடுகிறோம். அப்போ அற்புதத்தை யோசிக்கும் பொழுது தான் சில அற்புதரை குறித்து நாம் வருகிறது. ஆமென். ஆனா நம்மளுடைய மைய எய்ம், our aim should not be நம்முடைய கருப்பொருள் அந்த அற்புதத்தின் மேல் இருக்கக்கூடாது, அற்புதத்தின் மேல் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அப்போ தேவன் இன்னைக்கு வாக்குத்தத்தமாக சொல்றாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராம். ஆங்கிலத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது? The Lord shall command the blessing upon thee in thy storehouse. உங்க களஞ்சியம், நீங்க எந்த இடத்துல எதெல்லாம் உங்க களஞ்சியமா இருக்கிறது, அதன் மேல தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த புதிய மாதத்துல, இந்த புதிய பொருளாதார ஆண்டுல கட்டளையிடுகிறார். ஆமென். எங்கெல்லாம் நீங்க உங்களுடைய களஞ்சியம் இருக்கு? களஞ்சியம்னா என்ன? ஸ்டோர் ஹவுஸ்னா எங்க? இட்ஸ் a place where you store. இன்னைக்கு நமக்கு எங்க களஞ்சியம் இருக்கு? பேங்க் ஒரு களஞ்சியம். ஆமாவே இல்லையா? அதுல நீங்க நிறைய ஸ்டோர் பண்ணுவீங்க.
அது மாத்திரம் இல்லாமல் சில இடத்துலலாம் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அதன் மேலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். உங்கள் களஞ்சியம் என்று சொல்லும் பொழுது அது அந்த களஞ்சியம் எதற்காக நம்ம சில இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா, நம்ம தேவைக்கு பயன்படுத்துவதற்காக தான் நம்ம அதை எடுத்து வைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அதுல ஒரு பெருக்கத்தை நான் கட்டளையிட செய்ய போகிறேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். என்றால் சங்கீதம் 24:1 இப்படியாக எழுதப்படுகிறது, தாவீதுடைய சங்கீதம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவைகளாம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, உலகமும் அதுடைய குடிகளும் அதுல நிறைவா இருப்பது, இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நிறைவா இருக்கிறதோ எல்லாமே கர்த்தருடையதா இருக்கிறது. ஒரு கவர்மெண்ட் ரூல் இருக்கு, அட்வொகேட்ஸ்க்குலாம் கண்டிப்பா தெரியும். இந்த பூமியில் நீங்க எந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணாலும், ஒரு சொத்தை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம், அது எவ்வளவு கிரயம் கொடுத்து வேணாலும் வாங்கலாம். ஆனா அல்டிமேட்டா அது இந்திய கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. நீங்க அதை ஆண்டு அனுபவிக்கலாம், ஆனா அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துதான் ஆகணும். அதனாலதான் இந்த மெட்ரோ ரயில் ஒர்க்லாம் நடக்கும்போது என்ன, அவங்க அந்த இடத்துல ஒரு தூண் போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய தூண் வச்சிருந்தாலும் அதை நீங்க காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் நீங்க காலி பண்ணிதான். ஆனா இதற்கும் மேல ஒரு காரியம் இருக்கு. அது நினைச்சிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அதை ஓன் பண்றாங்க, இல்ல அமெரிக்கா கவர்மெண்ட் தான் ஓன் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கும் மேல தேவன் இந்த உலகத்தையும் அதனுடைய நிறைவையும் அவருக்கு சொந்தமானதாக வைத்திருக்கிறார். அதனால என்ன, அது ஒரு உழுக்குற உடனே எல்லாருமே காலி பண்ண முடியாது. கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே, இப்போ மியான்மர்ல நம்ம பார்த்தோம், அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே கர்த்தருடையதா இருக்கிறது. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு ஹிம். அப்போ அப்பேற்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனித அவதாரத்திலே அவர் இந்த பூமியில தோன்றி ஜனங்களுடைய மத்தியில் நடக்கும் பொழுது ஒரு இடத்துல தேவையை பார்த்தார். 5000 புருஷர்கள் அவர்கள் கூடியிருந்தாங்க. அப்ப பிலிப்பிடத்துல கேட்டார், இவங்களை போஷிக்கிறதற்கு எதுவும் இல்லையா, உங்க கையில் எதுவும் இல்லையான்னு. அந்த யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல 2 ஸ்டேட்மெண்ட் அவங்க மேக் பண்றதை நீங்க பார்க்கலாம். பிலிப்பு அவன் சொன்ன 2 வார்த்தைகள், அதை உங்களுக்கு நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒருவரும் கொஞ்சம் கொஞ்சம், பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம், அது ஒரு லைன், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பண அப்பங்களுக்கு இவளுக்கு போதாதே என்றார். ரெண்டாவது பார்த்தீங்களா, போதாதே. ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது கொஞ்சம் கொஞ்சம், சொல்லுங்க. ரெண்டாவது போதாதே. இன்னைக்கு நிறைய பேருடைய பொருளாதார நிலைமை நம்ம அப்படிதான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. அப்புறம் என்னது, போதாதே, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு, போதாதே. ஆனா அதற்கு முந்தின வசனத்தில் நீங்க வாசிக்கலாம், கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்திருந்தும் அதை அவர் கேட்டார். ஆமென். அதற்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம கையில கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம கையில போதாதே என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆமென். பின்பு நமக்கு அந்த சரித்திரம் தெரியும். அங்க இருக்கிற அந்த சின்ன பையனுடைய கையில இருக்கிற அந்த களஞ்சியத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேணும், ஸ்டோர் ஹவுஸ் ஆசீர்வதிக்க வேணும் முடிவு பண்ணியிருந்தாரு. அவர் கையில வந்துச்சு. அந்த ஸ்டோர் ஹவுஸ் அவருடைய கையில வந்த உடனே தேவன் அதை வானத்திற்கு நேராய் உயர்த்தி அதை ஆசீர்வதித்து அதை கொடுத்தார். கொடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் போதாதே என்கிற வார்த்தை அதே 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அதே 2 வார்த்தையாக மாறுகிறது. அது எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். 12வது வசனத்துல திருப்பி இன்னொரு 2 வேர்டை நான் போடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். திருப்தி அடைந்த பின்பு மீதியான துணிக்கைகள் சேர்த்து வைக்கப்பட்டதாம். ஆமென். முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் போதாதே. ஆனா கர்த்தருடைய கையில் அந்த களஞ்சியம் வந்த உடனே என்ன நடந்ததுன்னு பாருங்க. மீதியான் திருப்தி அடைந்தார்கள். முதலாவது தேவன் உங்களுக்கு திருப்தியை தர விரும்புகிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. திருப்தியா இல்லையா? அது திருப்தி அடைவது மாத்திரம் இல்ல, பின்பு மீதியான துணிக்கைகள். இதை நான் விசுவாசிக்கிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையா தேவன் இந்த பொருளாதார ஆண்டுல உங்களுக்கு தருகிறார். இத்தனை ஆண்டுகளா நீங்க மீதியானதை பார்க்கவே இல்லை, இனி மீதியானதை நீங்கள் பார்க்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையோடு இன்னைக்கு இந்த கிராஸ் ஓவர் புதிய மாதத்துக்குள்ளே வந்த இந்த ஆராதனை நாங்கள் முடிக்க விரும்புகிறோம். ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு கஷ்டத்தில், ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்விலே உங்கள் களஞ்சியத்தின் மேலே தீர்க்கதரிசனமாய் நான் உரைக்கிறேன்.
ஒரு பெரிய பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்களாக. உங்களுடைய பயங்களும் பதற்றங்களும் மாறுவதாக. எப்படி அன்றைக்கு அந்த சிறு பையனுடைய களஞ்சியத்தின் மேல் இயேசுடைய கரம் வைக்கப்பட்ட உடனே 5 அப்பம் 2 மீன் அது பெருக்கத்தை கண்டு திருப்தி அடைய செய்து மீதியான துணிக்கைகளை எடுக்க செய்ததோ, அதே போல் இந்த மாதத்தில், இந்த ஆண்டில், இந்த புதிய பொருளாதார ஆண்டில் அப்பேற்பட்ட பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்களாக என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அவனுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் என்னுடைய களஞ்சியங்களை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. நான் கையிடும் எல்லா வேலைகளிலும் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு உங்கள் கரத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறாங்க. அப்படியே உங்கள் கரத்தை உயர்த்துங்க. இருக்கிற இடத்துல எல்லாரும் உங்கள் கரத்தை உயர்த்துங்க. ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு கரம் உங்கள் கரத்தை தொடுவதாக. In the mighty name of Jesus. உங்கள் கரம் இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கரம். இனி இது சாபமான கரமா இருக்காது. இதற்கு முன்பாக எந்த காரியத்திலெல்லாம் கையை வைத்து அதெல்லாம் கைகூடி வரலையோ, இன்று முதல் இயேசுவின் நாமத்தினாலே அதை கைகூடி வரும்படி தேவன் இன்றைக்கு அதை செய்கிறார். ஹல்லேலூயா! அப்பேற்பட்ட ஒரு கரமாய் தேவன் இன்றைக்கு மாற்றுகிறார். உங்க கரத்தை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எந்த இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதிலேயே உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அதிலேயே நீங்க பெருக்கத்தை காண போகிறீர்கள். உங்களுடைய எல்லா களஞ்சியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்க ஸ்டோர் ஹவுஸ் எல்லாம் ஆண்டவரே அது நிரப்பப்படுகிறது. உங்க ஆவியின் கண்களில் காண்குங்க. இதற்கு முன்பாக நீங்க கொஞ்சம் கொஞ்சம் போதாது என்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருந்த அதே நாவினாலே திருப்தி அடைந்தேன், மீதியான துணிக்கைகளை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லத்தக்க வகையில தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை உங்களுடைய பொருளாதார இடத்துல, உங்க வேலை ஸ்தலத்தில், உங்க வியாபார ஸ்தலத்தில் நீங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. உங்களுடைய வாக்குத்தத்தங்களை ஆம் என்றும் ஆமென் என்றும் அவங்க ஒவ்வொரு பேர் மேலையும் நீங்க முத்திரையிடுவதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக இவங்க கரங்களை எல்லாம் பலப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய ஊழியத்திற்கு இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு பொருளாதாரம் மிக அவசியமாக இருக்கிறது. அதற்காக இந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பேரையும் தூண்களாய் நீர் பயன்படுத்துவீராக. லார்ட், யூஸ் them. ஆண்டவரே, அறுவடைக்கு ஏற்ற தரிசனத்தோடு இன்றைக்கு அவர்கள் உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு உண்டான நிலையை நீர் மாற்றி அவங்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை காணும்படி நீர் கிருபை செய்வீராக. காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், உன் பள்ளத்தாக்குகள் தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று சொன்னீர் அல்லவா? நிரப்புகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்தணும். பெரிய காரியங்களை செய்யும். நல்ல ஒரு தூக்கத்தை உங்களுக்கு கட்டளையிடுங்க. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தயவும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இங்கு வந்திருக்கிற யாவிடம் அவனுடைய இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிறகுடும் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். 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 God bless you. Have a blessed month.